ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை பிரசன்ஸ் behind its புத்தாண்டு ராசி பலன் 2024 powered by ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை பிரசன்ஸ் behind its புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 powered by ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. சிம்மம் சூரியனுடைய ராசி என்பது எல்லோரும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம்தான் இந்த வருடம், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது தான் நல்லது. அதேபோல் சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. வீடு வாங்குறது, அசைய பொருள் வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் கேது இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவேசப்பட்டு பேசுவது வீட்லேயும் வேண்டாம், வெளியிலையும் வேண்டாம். மற்றபடி எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். சிம்மத்திற்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் அனுகூலம் ஏற்படும். என்னவென்று பார்த்தால், பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் கூட பாஸ்போர்ட் எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். கண்டிப்பாக ஒரு முறையாவது கடல் கடந்து போயிட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது உங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்புக்காக போகணும்னு நினச்சிருக்க சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதனுடைய அச்சீவ்மெண்ட்டை செய்வீர்கள். அதே போல் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும். மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் தான் தேவையில்லாத குழப்பங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் நல்ல அனுகூலம் காணப்படுகிறது. வண்டி பணம் விஷயத்தில் இருந்த பாதிப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு நிவர்த்தி காணப்படுகிறது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றலாம். பெற்றோர் பெரியோருக்கு சிம்மராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலமும் அவர்கள் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல் ஜெயம், அதாவது ஜெயம் 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 என்று வழக்குகள் போன்ற விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றிகள் ஏற்படும். செட்டில்மெண்ட்டெல்லாம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த 2024ஆம் ஆண்டு கேஸெல்லாம் கொண்டு வந்து முடித்து கொள்ளலாம். அதே போல் நல்ல விஷயங்கள் கை கூடுவதற்குண்டான அனுகூலம் காணப்பட்டாலும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ஞாபகம், காதல் அமைப்பு கூட கெடும், குடும்ப அமைப்பு கூட கெடும். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக கவனமாக இருப்பது சிம்மத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. ஆஞ்சநேயரை கும்பிடுவது சகல விதத்தில் ஏற்றும். அனுமன் சாலிசாவை கேட்பது உங்களுக்கு பேரானந்தம். சிம்மராசி நேயர்களுக்கு கண்டகச்சனி, 8ஆம் இடத்தில் ராகு, வெளிவட்டார பழக்கங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், சரியான நேரத்தில் சரியானபடி தூங்கி சரியானபடி எழுந்து சரியான முடிவெடுத்தால் சரியான ஆண்டாக இருக்கும். இதை எல்லாத்தை விட நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். அந்த சனியும் செவ்வாயும், ராகுவும் செவ்வாயும், குருவும் செவ்வாயும், அது மட்டும் இல்லை, மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை உண்டு. அதுக்கப்புறம் குரு பார்வை இல்லை. இருந்தாலும் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கு குரு பார்வை கன்னியா லக்னத்திற்கு வருகிறது. அப்போ ஓரளவுக்கு குடும்பம், அந்த வாக்குச்சானம் எல்லாம் நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் கவனம் இருக்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களாலேயே பிரச்சனை. வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ நீங்கள் விசா தேடுறவங்களா இருந்தால் இது ஒரு சரியான காலம். சார் நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க சார், அடுத்து அஷ்டமி சனி வரப்போகுது, ராகு வரப்போகிறாரு, இப்போ இருக்கிற கிரக ஸ்திதியை பாருங்கள், குருவனுடைய பார்வையை பாருங்கள். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்கள் வாக்குகளை மிக கவனமாக சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் செயல்படுத்தினால் உங்கள் வாக்குகள் வந்து சேரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2024 சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்குது. அதே மாதிரி குரு பயிற்சிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொழிலோ அல்லது பதவியோ அல்லது வேலையோ எதில் எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது அவர் கேட்கவே மாட்டேங்கிறார், அவர் சொல்கிறத நானும் கேட்க போகிறதில்ல. இந்த மாதிரி சில விஷயத்தில் சின்ன சின்ன ஈகோ, நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கா, குழந்த மாதிரி இருந்திருக்காரு, குழந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்களே, இப்படிங்கிற ஒரு 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 விதமான கருத்துக்கள் வீட்டில் இருந்துட்டுருக்கும். அதனால் வீட்டில் ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு வீட்டில் மரியாதையே கொடுக்குறதில்ல அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் ரெட்டி சார் சொன்ன மாதிரி ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 பயம் இருக்கும். கவனமும் தேவை, பயமும் இருக்கும். நிறைய அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்குறது, முதுகு சம்மந்தமாக, கழுத்து சம்மந்தமான இந்த மாதிரி உபாதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. புதிய இடம், வீடு, பொருள், வாகனம், யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு நம்ம பண்ணுறதை பண்ணுவோம்
அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதில் பக்குவப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. சில பேர்கிட்ட ரொம்ப உரிமை கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்ட்டையா நான் இப்போ ஒருத்தர வேலைக்கு இவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொன்னால் அவர்களாக பார்த்துப்பார்கள். அப்படின்னா இவங்ககிட்ட ஏமாத்துவார்கள்னு சொல்லுவார். அதனால எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் கொடுக்கறதுல கவனம் என்பது தேவை. சிம்மராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாதம், ஏப்ரல்லேருந்து ஒரு 6 மாதம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. அதுக்கப்புறம் அது பழகி போயிடும். தடுமாற்றத்துக்கு பழகி போயிடும், அது மாறாது இல்லை, தடுமாற்றம் பழகிறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி இவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுடைய இறந்தவர்களை வழிபாடு செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். பெரியவங்கன்னா தாத்தா பாட்டி இல்லை பித்ருக்கள் சார்ந்த எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதை செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது. அகோர ருத்ர ஹோமம்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணிக்கிறது எல்லா விஷயத்துலையுமே பாதிப்புகள் நிவர்த்தி பண்ணும். நிறையா பேருடைய வீட்டில் மினிமம் 2லேருந்து 3 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்த நபர்களுடைய வீட்டிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கும். நம்ம பேச்சு அப்படிங்கிறது நமக்கு எதிராக மாறின்னு இருக்கும். சம்டைம்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்தது தவறி போகலாம், இல்லைன்னா தாமதமாகலாம். முடிஞ்ச அளவுக்கு கமிட்மெண்ட்ஸுங்கிறது டெட்லைனுங்கிறது நெருக்கி கொடுக்காம கொஞ்சம் தள்ளி கொடுக்கறது நல்லது, இல்லைன்னா சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எந்த இடத்துல அமைதி காக்க வேண்டுமோ அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கணும். சில இடங்களில் பேசாமல் இருக்கிறது, சில இடங்களில் ரகசியங்கள் நம்மகிட்ட இருந்து ட்விஸ்ட் பண்ணி வாங்க பார்ப்பாங்க. அது சிம்மத்தில் பிறந்த நபர்களுக்கு ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய 2024ஆம் ஆண்டுக்கான முக்கியமான பலன்கள். நிறைய விஷயங்களில் புதுசாக நம்ம ட்ரை பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். எதுக்காக இருந்தாலும் பேராசை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் எதையும் நம்பி இந்த மாதிரி 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 10 லட்சம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி கணக்கு வழக்குகளில் கரெக்டாக இருக்கணும். யாரை நம்பி முதலீடுகள் போடுவது நல்லது கிடையாது. மற்றபடி உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள் ஆகட்டும், இதெல்லாம் சத்த கவனமாக பார்த்துக்கணும். வேலைகளில் துணிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு, அதாவது கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி வரும், ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஆனாலும் பரவாயில்ல, அதை எடுத்து நீங்கள் முன்னேறுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி வரும். மே மாதத்துக்குள்ளே நல்ல வாய்ப்புகள் வருவது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளில் நீங்கள் மற்றவங்களுக்கு பிரத்தியாருக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான் வருமே தவிர நீங்கள் புது வேலையை மாற்றுவதுங்கிறது பெரிய யோகமாக இருக்காது. ஸோ 2024ஆம் ஆண்டு ஓவராலாக ஒரு நல்ல ஆண்டாக உங்களுக்கு இருக்கட்டும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 பவர்ட் பை ஸ்ரீமுருகன் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பிரசன்ஸ் பிஹைண்ட் இட்ஸ் புத்தாண்டு ராசி பலன் 2024 பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.